கேள்வி மோட்சத்தை பற்றி கேள்வி கேட்டார்கள். அதற்கு பதில் விஸ்தாரமாக சொன்னோம். இப்போ அடுத்த கேள்வி திரிவர்க்கத்தின் பற்றி. இது மோட்சத்துக்கும் இந்த திரிவர்க்கத்துக்கும் எல்லாமே புருஷார்த்தத்தின் விஷயம். போகராகன் சுவாமி என்ன பண்ணியிருக்கார் என்றால், this will be very useful. He has organized topic wise சில ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை கவனித்து, சப்ஜெக்டை கவனித்து, based on the one after the other he has chosen the topic very wisely to connect each of these queries, and he has again presented a list of questions. அவர் அடுத்த கேள்வியாக தொகுத்து திரிவர்க்கத்தின் பற்றி கேள்வி கேட்டதை அவர் இருவரோ மூவரோ சேர்ந்து கேட்டிருக்க கேள்வியே ஒரே இடத்தில் ஒரே கேள்வியாக பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ ஐ வில் கோ அக்கார்டிங் டு திஸ் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்து கொள்ள. ஏனென்றால் questions henceforth taken for discussion will not be in the order of the queries listed earlier. So we take it up in the order of subject to be discussed. So கேள்வி தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்பது என்ன? How do we understand these purusharthas? Are these independent or are they interconnected? And why the 3:1 listing, namely the Trivargam and Apavargam என்பது எதற்காக? Also, what is dharma versus karma? Here the question is, karma doesn't mean the papa punya rupamana karma. Karma is kriya rupamana karma is what the question means. Dharma versus karma. They want a clarification. What is dharma and what is karma here? இது 4 பாகமாக கேள்வி இருக்கு. இதற்கு கூட விஸ்தாரமாக தான் பதில் சொல்ல வேணும். இந்த திரிவர்க்கத்தை புரிந்து கொள்ள ஸ்மிருதி, ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாரதம், ஸ்ரீமத் பாகவதம் அதில் உள்ள பிரமாணங்கள் கொண்டுதான் சொல்ல வேண்டியது. அதை யதாசக்தி விண்ணப்பிக்கிறேன். திரிவர்க்கம் என்பது என்ன? த்ரயாணாம் வர்க்கः திரிவர்க்கः. த்ரயாணாம் தர்ம அர்த்த காமானாம் வர்க்கः. திரிவர்க்கம் என்பது தர்ம அர்த்த காம 3. திரிவர்கோ தர்ம காமார்த்தி என்று அமரம். இந்த 4 புருஷார்த்தத்தில் தர்ம அர்த்த காம மோட்சத்தில் தர்ம அர்த்த காமத்தை திரிவர்க்கம் என்றும் டிவைடு பண்ணி மோட்சத்தை அபவர்க்கம் என்று சான்றோர்கள் காட்டியிருக்கிறார்கள். இந்த அபவர்க்கமான மோட்சத்தை விசாரித்தோம். முக்தி கைவல்ய நிர்வாண ஸ்ரேயோ நிஸ்ரேயச அமிர்தம் என்று மோட்சத்துக்கு அமரம். திரிவர்கோ தர்ம காமார்த்தி என்று திரிவர்க்கத்துக்கு அமரத்தில் உல்லேகம். இந்த 4 புருஷார்த்தம் தான் கோல் ஆஃப் லைஃப் லிஸ்டட் as 4 in வைதிக தர்மா. புருஷார்த்தம் என்றால் புருஷஸ்ய அர்த்தः போக அபவர்க்க ரூபம் பிரயோஜனம். இங்கே புருஷன் என்றால் ஜீவன் என்றால் ஜீவன் விரும்பின போகம் மற்ற அபவர்க்க விஷயம். இது புருஷார்த்தம். தர்ம அர்த்த காம மோக்ஷாச்ச புருஷார்த்தா உதாஹிருதாக என்று அக்னி புராணம் சொல்லுகிறது. The Western philosophy they refer to virtues as the goal in life. They list wisdom, discipline, justice, courage, etc. as human values and say this is the goal of life. Similarly, Vaidika society defined these 4 goals for a good moral life. See, this slokam, this jagat is teleological, meaning every effort has a purpose or a goal. So following these 4 purusharthas leads you to be systematic in reaching one's goal. And in this listed 4 purusharthas, dharma is the first, without which artha and kama can become self-destructive. Dharma margathil arthathai அடைந்து காமானுபவம் தான் சொல்லி இருக்கு. Hence this order,
Dharma first, then Artha, then Kama, then Moksha. So, this way, for this reason, so தர்மம் இல்லாத அதர்ம மார்க்கத்தில் அர்த்தத்தை சம்பாதிக்கலாம், காம அனுபவமும் பண்ணலாம். That is not advised. What நம்ம சித்தாந்தம், பரம வைதிக சித்தாந்தம் வந்து what it says is everything should be according to dharma. So this dharma, artha, kama are interconnected. So the question asked is whether they are interconnected. Yes, they are interconnected. So a portion of the question is answered. Now dharma என்பதை ஆங்கிலர்கள், the West called it as religion. இத்தை கண்டிக்க வேணும். தர்மா இஸ் நாட் ரிலிஜன். தர்மம் என்பதற்கு இது பகு அர்த்தங்கள் கொண்டது. இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் வி சே முக்கியார்த்தம், லட்சியார்த்தம், ரூடியார்த்தம் இத்தியாதிகள். இது தர்மத்துக்கு அர்த்தங்களை பார்த்தால் தர்மோ ஸ்திரீ புண்ணிய ஆச்சாரே ஸ்வபாவோ உபமயோஹோ கிருதோ அஹிம்சா உபனிஷத் நியாயேன தனுஷ் யம சோமபே ஸ்வபாவ நியாய யாகாதி யம ஆச்சாரேஷு சோமபே பிரச்சக்ஷதே தர்ம சப்தம் அஹிம்சா ஆகமயோரபி. Can you imagine for just one word dharma என்பதுக்கு இவ்வளவு meanings it is conveying. Even Upanishad, Nyayam, Dhanush, Yamam, Swabhavam, everything, many things, ஆச்சாரம் எல்லாவற்றுக்கும் தர்மா என்று சொல்லலாம். இப்படி பல அர்த்தங்கள் சொல்லி இருக்கிறார்கள் தர்மத்துக்கு. ஆனால் இங்கே we are working on our content today is about dharma as a purushartha. என்றால் தர்மா இஸ் எ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் எ ப்ரோக்ரெசிவ் சொசைட்டி. ரைச்சியஸ்னஸ், மாரல், டு லீட் எ மாரல் லைஃப் என்று கொள்ள வேணும். இங்கே இந்த மூன்று தர்ம அர்த்த காம சர்வேபி ந நித்யாக, மோக்ஷ ஏவை நித்யः. கவனிக்க, மோக்ஷ ஸ்வத புருஷார்த்தம். இந்த ஒரு விபாகத்தினாலே திரிவர்க்கம் அபவர்க்கம் என்றும் பிரிக்கலாம். அதே போல இந்த தர்ம அர்த்த காமம் வந்து இஹலோகானுபவம், மோக்ஷம் வந்து பரலோகானுபவம். இத்தை வைத்தும் திரிவர்க்கம் அபவர்க்கம் என்று பிரிக்கலாம். So for this reason these four purusharthas are classified as trivargam and apavargam. So again the second part of the query also I have answered. தர்ம சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் பார்த்தோம். திரு தாரணே, டு சப்போர்ட், தரதி லோகம், திரியதே அனேன லோகः, தரதி விஸ்வம் வா, தாரணாத் இதி தர்ம இத்யாஹு என்று நிருப்தி. என்றால் தர்மா மீன்ஸ் தட் விச் மெயின்டைன்ஸ் த வேர்ல்ட் ஆர்டர், த ப்ரோக்ரஸ் அண்ட் வெல்ஃபேர். தாரியதே இதி தர்மः, that which is upheld and sustained is dharma. So லோகத்தை தரிக்கிறது தர்மம் என்று பொருள் இங்கே. Now what does this mean? லோகத்தை தரிக்கிறது தர்மம் என்றால் என்ன? What is the meaning of upholding this loka? இதை விசாரிக்க வேண்டியது. முக்கியமாக 10 குணங்கள் தர்மத்துக்கு லட்சணமாக காட்டுவார்கள். இங்கே சிலதுக்கெல்லாம் சில வேர்ட்ஸுக்கு அடியேன் வந்து மீனிங் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏன்னா பல பேருக்கு இந்த சம்ஸ்கிருத பதத்துக்கு அர்த்தம் தெரியும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் சில இடத்துல சொல்லுவேன். 10 குணங்கள் தர்மத்துக்கு லட்சணமாக சொல்லுவார்கள். திருதிஹி மீன்ஸ் பேஷன்ஸ், க்ஷமா ஃபர்கிவ்னஸ், தமா செல்ஃப் கண்ட்ரோல், அஸ்தேயம் ஹானெஸ்டி, சௌச்சம் பவித்ரம், இந்திரிய நிகிரஹ கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ், தி புத்தி, வித்யா ஞானம், சத்தியம் ட்ரூத்ஃபுல்னஸ், அக்ரோதோ மீன்ஸ் வித்தவுட் ஆங்கர், தசகம் தர்ம லட்சணம் என்று சொல்லுவார்கள்.
இப்படி இந்த 10 சேதனகதா தசகுணாக தர்மஸ்ய லட்சணம் என்று சொன்னால் இது தர்மத்தின் விஷயம். அப்பொழுது வைதிக கர்மா என்றது ஒன்றிருக்கே, அது விசாரிக்கப்பட்டதே அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா என்பதில் பூர்வ காண்டத்தில். அந்த வைதிக கர்மா கதம் தர்மா அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா என்று சூத்திரம். ஆனால் விசாரிக்கப்பட்டது வைதிக கர்மா. இப்படி ஒரு கேள்வி எழலாம், இப்படி மேல் சொன்ன தர்மாவின் 10 லட்சணத்துக்கும் வைதிக கர்மாவுக்கும் எப்படி பொருத்தம்? That is the third part of the question. கர்மா வர்சஸ் தர்மா ஆர் தர்மா வர்சஸ் கர்மா. அதுக்கு சொல்ல வேண்டியது இங்கே பிரவாகத்தோ அநாதேக லோகஸ்ய நித்யத்வாத் லோகஸ்ய திருதிஷ்ச நித்யா பவதி லோகஸ்ய தாரணாத் தர்மஸ்ய நித்யதா சித்தா பவதி. ஜெகத் இந்த லோகம் பிரவாகத்தோ அநாதி, அது நமக்கு தெரியும். சிருஷ்டி பிரளயம் இப்படி பிரவாகத்தோ அநாதி. இந்த லோகத்தை தரிக்கிறதும் அநாதி, அதை தரிக்கக்கூடிய தர்மமும் அநாதி ஆகும். இது தர்மா. ஆனால் கர்மா என்பதை கர்மணி தூ திருத்திய க்ஷண துவம்சி என்று வைதிகர்களே அங்கீகரித்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்க்கலாம், ஒரு வைதிக கர்மா பண்ணுவோம், அதில் அக்னே ஸ்வாஹா இத்தியாதி சொல்லி பூர்ணாகுதி பண்ணால் அந்த கர்மா முடிந்துவிட்டது. இப்படி தர்மத்தின் சுபாவம் மற்றும் கர்மத்தின் சொரூப சுபாவம் அத்தியந்த பின்னமாயிருக்கு. அப்பொழுது நித்தியமான தர்மா கர்மா எப்படி ஆகும் என்றால் அதற்கு பதில் தர்ம கர்ம சம்பந்தம் அவினாபூதா என்றால் ஒன்றை விட்டு இன்னொன்று இருக்காது. பிரபாவத்து சம்பந்தம் போல சூரியனும் சூரிய கிரணங்களும் எப்படி ஒன்றை விட்டு இன்னொன்று இருக்காதோ அதே போல இந்த தர்ம கர்ம சம்பந்தம். இந்த சேத்தனில் உள் இருக்கிற தர்மமானது இந்திரிய துவாரா திரிகரணத்தால் ஒரு செயல் ரூபமாய் கர்மா என்று வழிபடுகிறது. ஆகையால் தான் தர்மா கர்மா சம்பந்தத்தை லட்சணையாய் சொல்லுவார்கள். சேத்தனகத அந்த தசகுணாத்மக தர்ம சப்தம் மனோவாக்காய முகேன இந்திரியங்களை கொண்டு அச்சேதனமான கர்மா துவாரா கிருதி ரூபேண பவதி. இந்த அந்தஸ்தமான தர்ம பாஹ்ய கிரியாரூபமாய் அபிவியக்தமாகிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் என்றால், ஜெடிதி சொல்லணும் என்றால், ஒருவன் ஒரு மகா கொடூரமானவன், இது அவனின் அந்தர்குணம். இந்த குணத்தாலே அவனுடைய வார்த்தை, அந்த வாக்கிற்கே இந்த இவனின் அந்தர்குணத்தாலே வாக்குரூபமாய் அந்த தர்மமானது அபிவியக்தமாகிறது. அதே போலதான் இந்த தர்ம கர்ம சம்பந்தத்தை கொள்ள வேணும். ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதில் உள்ள விஹித கர்மா பண்ணால் அது தர்மம், நிஷித்த கர்மா பண்ணால் அது அதர்மம். தைத்திரேயத்தில் சத்தியம் வதா தர்மம் சரா என்று சொல்லுகிறது. சத்தியத்தை பண்ண முடியுமா, தர்மத்தை பண்ண முடியுமா என்றால், இந்த தர்மத்தை பண்ண முடியுமா என்றால் அந்த அந்தர்குணங்கள் அந்த தர்மங்களை வைத்து பண்ணக்கூடிய விஹித கர்மா தான் இங்கே சொன்னது. இது தர்ம கர்ம சம்பந்தம், அவினாபூத சம்பந்தம். அப்படியே தர்மம் போல் கர்மத்துக்கும் லோகதாரண சக்தி உண்டு. தர்மாதான் லோகத்தை தரிக்கிறது என்று பார்த்தோம். அப்படியே கர்மா கூட லோகத்தை தாரணம் பண்ணக்கூடியதுதான். இஷ்டா பூர்த்தம் பகுதா ஜாத்தம் ஜாயமானம் விஸ்வம் விபர்த்தி புவனஸ்ய நாபிஹி என்று வாக்கியம். இதில் இந்த இஷ்டாபூர்த்தம் தான் யஜ்ஞ யாகாதிகள், கிணறு, குளம் இத்தியாதி நிர்மாணங்களால், இந்த கிரியைகளாலே தானே விஸ்வம் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் கர்மா கூட லோகத்தை தரிக்கிறது என்று கொள்ள வேண்டும். ஸோ இப்படி சான்றோர்கள் நிர்வகிப்பார்கள் தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தத்தை. இவ்வளவு போதும். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்டு out of 3 parts of the question. Why Trivargam and Aparga classification? What is the connection between the 3 Vargas?
அண்ட் தர்ம கர்ம சம்பந்தத்தை சொன்னோம். அடுத்த முக்கியமானது விஸ்தாரமாக சொல்ல வேண்டியது இந்த திரிவர்க்கத்தின் சொரூபம், சுபாவத்தை சொல்ல வேண்டியது. இதற்கு ஸ்மிருதி இதிகாச புராணம் கொண்டு ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாரதம், ஸ்ரீமத் பாகவதம் இத்தியாதிகளை கொண்டு, ஸ்மிருதி கிரந்தங்கள் மனுஸ்மிருதி இத்தியாதிகளை கொண்டு தர்ம அர்த்த காமத்தை மூன்றையும் இப்பொழுது எடுத்து பார்ப்போம். I'll come in the order. First தர்மா சொல்லுகிறேன், பிற்பாடு அர்த்தம், பிற்பாடு காமம். குமார சம்பவத்தில் காளிதாசன் சொல்கிறான், சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம் என்று. So a healthy body is the means for dharma. So what is this dharma then? Yam aryaha kriyamanam hi shamsanti agama vedinaha sad dharmaha yam vigarhanti tam adharma prachakshate என்று ஒரு ஸ்லோகம், ஒரு பிரமாணம். என்றால் வேதவித்தான சான்றோர்கள் எந்த கிரியையை பிரசம்சை பண்ணுகிறார்களோ அது தர்மமாம், எத்தை அவர்கள் நிந்திக்கிறார்களோ அது அதர்மம் என்று இந்த பிரமாணம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கு தர்மத்தினுடைய சுபாவம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா என்ற மனுவனுடைய வச்சனம். மனிதன் தர்மத்தை ரட்சித்தால் தர்மம் அவனை ரட்சிக்கும் என்று இந்த வச்சனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தர்மத்தினுடைய லட்சணத்தை தார்ஷனிகர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள். அவைதிகனான பௌத்தன் கூட, அந்த ஒரு பௌத்தனான அமரசிம்மம், அவன்தான் அமர கோஷத்தை எழுதினவன், அவன் சொல்லுகிறான் வேத விதி தர்ம என்கிறான். தர்மஸ்து தத் விதி என்ற அவனின் வச்சனம். என்றால் வேத விகிதத்துவம் தர்மத்துவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவன். பூர்வ மீமாம்சகர்கள் ஒரு சூத்திரமே, இரண்டாவது சூத்திரம், அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா ஆன பிற்பாடு சோதனா லக்ஷணோர்த்தோ தர்மஹா என்று சூத்திரம் வாத்தோமே. சத்தியம் பதா தர்மம் செரா என்று சொன்னால் இது பண்ணு இது பண்ணு என்கிற ஒரு கிரியையில் சுத பிரேரணை தாத்துவாலே பிரேரணை பண்ணுவது, அதுதான் தர்மா என்று சொன்னார்கள் மீமாம்சகர்கள். வைசேஷிக சூத்திரம் ஒன்று உண்டு, எதோ அபியுதய நிஸ்ரேயச சித்தி ச தர்மஹா என்று. என்றால் இஹபர சௌக்கியத்துக்காக பண்ணுகிற கர்மா காரியம்தான் தர்மா என்று வைசேஷிகர்கள் சொன்னார்கள். தர்ம ஸ்ரேய சமுத்திஷ்டம் ஸ்ரேயோ அபியுதய சாதனம் என்ற ஒரு வாக்கு. ஜெகத்தின் அபியுதய நிஸ்ரேயசத்துக்கு காரணம் எதுவோ அது தர்மம். அபியுதயம் இஹலோகத்தில் அனுபவிக்கக்கூடியது, நிஸ்ரேயசம் பாரலௌகிகமான விஷயம். ஆகையால் தர்மத்தின் இந்த பிரமாணங்களால் என்ன தேரித்து? தர்மா இஸ் த லைஃப் ஆஃப் த வேர்ல்ட் விச் சப்போர்ட்ஸ் த யூனிவர்சல் வெல்பீயிங் ஆஃப் த என்டையர் கம்யூனிட்டி. இந்த இஹபரலோக சௌக்கியம் when ignored results in a lack of social order and harmony. ஆகையால் தர்மா இஸ் த upholder of ஜெகத். ஸோ திஸ் தர்மா பிரவர்த்தம் நிவர்த்தஞ்ச த்விவிதம் கர்ம வைதிகம் என்று, பிரவர்த்தி தர்மா மற்றும் நிவர்த்தி தர்மா என்று இரண்டு வகை சொல்லுவார்கள். பிரவர்த்தி தர்மா சத்வரஜஸ்தமஸ் மூன்று குணங்களை கூடியிருக்கக்கூடிய மூன்று விதங்கள். பிரவர்த்தி தர்மா தான் அபியுதய சாதனம், நிவர்த்தி தர்மா மோட்ச சாதனத்துக்கு. இதில் சொல்லி இருக்கக்கூடியது சிலது வர்ண தர்மங்கள், ஆஷ்டிரம தர்மங்கள், வர்ணாஷ்டிரம தர்மங்கள், நைமித்திக தர்மங்கள், கவுன தர்மங்கள் இத்தியாதிகள் பலவிதமாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த தர்மத்தின் இதெல்லாம் விசாரங்கள், இவ்வளவு விசாரம் எங்க இருக்கு என்றால் முக்கியமாக ஸ்மிருதியில காணலாம். மனுஸ்மிருதி, ஆரித்த ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி இத்தியாதிகளில். இது ஸ்மிருதி ஒன்னே கிடையாது. சிக்ஷா, கல்போ, வியாக்கரணம், நிருப்தம், சந்தோ, ஜோதிஷம் இதி என்று 6 வேத அங்கங்கள். இதில் அந்த கல்பம் சொன்னமே, இதில் கல்ப சூத்திரங்கள் 4 விதம். ஒன்று ஸ்ரௌத்த சூத்திரம், அது யஜ்ஞாகாதிகளை சொல்லக்கூடியது. கிரஹ்ய சூத்திரம் சம்ஸ்காரங்களை சொல்லக்கூடியது. சுல்ப சூத்திரங்கள் யாகசாலை நிர்மாணம் இத்தியாதி சொல்லுகிறது. 4வதான கல்ப சூத்திரமானது தர்மசூத்திரங்கள், தர்மத்தை சொல்லித்து. இந்த தர்மசூத்திரம் தான் பிராச்சீனம், தர்மத்தை விசாரித்தது. மேற்கொண்டு வந்த ஸ்மிருதிகள் வேதத்தை இந்த அங்கங்களை கவனித்துக் கொண்டு அதற்கு அனுகுணமாக, காலத்துக்கும் அனுகுணமாக ஸ்மிருதிகள் நவீனமாக ஏற்பட்டன.
இந்த தர்மசூத்திரத்தில் சாமவேதத்துக்கு கௌதம தர்மசூத்திரம் இருக்கு, கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு போதாயன தர்மசூத்திரம், ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம் இருக்கு, ரிக்வேதத்துக்கு வசிஷ்ட தர்மசூத்திரங்கள் இருக்கு. இப்படி இதெல்லாம் பிராச்சீனம். பிற்பாடுதான் காலத்துக்கு அனுகுணமாக மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, ஹாரீத ஸ்மிருதி இதெல்லாம் வந்தது. அந்தந்த யுகத்துக்கு காலத்துக்கு அனுகுணமாக அந்நே கிருதயுகே தர்ம திரேதாயாம் துவாபரே பரே அந்நே கலியுகே நிருணாம் என்று மனுவே சொல்லிக் கொண்டிருக்கிறான் மனுஸ்மிருதியில். ஆகையால் தர்மத்துக்கு இந்த வேதோ அகிலோ தர்ம மூலம் என்று ஒரு வச்சனம். வேதோ அகில, இது கூட மனுவின் வச்சனம். வேதோ அகிலோ தர்ம மூலம் ஸ்மிருதிஷீலேச்ச தத்விதம் ஆச்சாரச்சைவ சாதூனாம் ஆத்மனஸ் துஷ்டிரேவச்சா என்று மனுவின் வார்த்தை, மனுவின் ஸ்லோகம் மனுஸ்மிருதியில். வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி என்று வியாசரின் வச்சனம். கிம் நாம சாஸ்திரத்துவம் என்றால் சாசனாத் சாஸ்திரானாம் சாஸ்திரத்துவம். கிம் நாம சாசனம் என்றால், சாசனம் என்றால் என்ன? கான்ஸ்டிடியூஷன். ஏவம் குரு ஏவம் மா குரு ஏவம் ந குரு என்று இப்படி அந்த கான்ஸ்டிடியூஷன் விதி நிஷேதத்தை சொல்லக்கூடியது தான் இந்த சாசனம், கான்ஸ்டிடியூஷன். இந்த வேதமானது அனந்தமாயிருக்கிறது. இதில் எத்தனையோ பாகங்கள் நஷ்டம் இப்பொழுது இல்லை. அத்தியனம் பண்ணாமல் பரம்பரை இன்றைக்கு இல்லை. வேதாத்தியனம் என்றால் அடியனுக்கு இப்போதான் கவனித்தேன். இந்த கேள்விகளுக்குள் ஒரு கேள்வி இருக்கு, பார்த்தேன். எப்படி சாஸ்திராத்தியனம் பண்ண வேணும், எப்படி வேதாத்தியனம் பண்ண வேணும், வாட் இஸ் த சிலபஸ், வாட் இஸ் த கிரமம் என்பதே ஒரு கேள்வி இருக்கு. அதை இன்னொரு நாள் அதை எடுத்து சொல்லுவேன். இப்பொழுது பார்த்ததை சொன்னேன். இப்படி ஒரு கேள்வி யாரோ கேட்டு இருக்கிறார்கள், அதற்கு பதில் வெரி சூன் ஐ வில் கம் பேக் டு யூ. இப்பொழுது இது பார்க்கலாம். பல பரம்பரையில் வேதத்தின் லுப்த பாகங்கள் உண்டு. ஆனால் இது நஷ்டமானாலும் சில மகாத்மாக்கள் அதில் சொன்ன பிரமாணங்களை தரித்து கொண்டு அவர்களுக்கு ஸ்மிருதி நினைவு வந்ததே ஸ்மிருதி கிரந்தமாக அனுகிரகித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மூல பிரமாணம் வந்து வேதம்தான். ஆதோ வேதா பிரமாணம். ஆனால் வேதார்த்தத்தை, ஒரு அர்த்தத்தை பண்ண வேணும், சொல்ல வேணும் என்றால் அதை ஸ்மிருதியை கொண்டு, இதிகாச புராணங்களை கொண்டுதான் பண்ண வேணும். வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. ஸ்ருதி ஸ்மிருதி விப்ராணான் சக்ஷுஷி தேவ நிர்மிதே காணஸ்தத் ஏகயாஹீனஹ துவாபியாம் அந்த பிரகீர்த்திதா என்று ஒரு பிரசித்தமான ஸ்லோகம். இதனால் என்ன தெரிகிறது என்றால், ஸ்மிருதியை வைத்துக் கொண்டுதான் வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியது. ஆகையால் ஸ்மிருதிகளுக்கும் பிராமாண்யம் உண்டு. அந்த ஸ்மிருதிகளில் பல ஸ்மிருதிகள் சொன்னேன், எவ்வளவோ ஸ்மிருதி இருக்கு. அதில் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்மிருத்தியதிகரணத்திலே ஸ்மிருத்தியனவகாச தோஷ பிரசங்காத் என்கிற சூத்திரத்தில் விசாரித்திருக்கிறார். காப்பில ஸ்மிருதி தத்துவ பிரதானமாக இருக்கு, அத்தை கொள்ளலாம் பிரமாணமாக என்ற ஒரு விசாரம் வருது. அதில் அவர் காப்பில ஸ்மிருதி காட்டிலும் மனுஸ்மிருதி தான் பிரமாணமாக வைத்துக் கொள்ள வேணும் என்று நிர்வகித்திருக்கிறார். அது இன்னொரு விஷயம். இந்த விஷயம் இப்படி என்று மனுஸ்மிருதி தான் பிரமாணம் என்று நாம் கொள்ளுவது, இது ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்தாபித்திருக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்தில். இன்னொரு நாள் பார்ப்போம் சந்தர்ப்பம் வந்த போது. ஆகையால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லணும்? வேதோ கில தர்ம மூலம் ஸ்மிருதிஷீலேச்ச தத்விதம் தத்விதாம். க்ஷமிக்க, இது மனுவச்சனம். அகிலஹ வேதஹ தர்ம மூலம். இங்கே மூலம், பிரமாணம், பாத்திரம், ஸ்ரீசைலசிதா பாத்திரம், ராமானுஜ தயா பாத்திரம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நபும்சகலிங்கம் தான் எப்பொழுதும். ஆச்சாரச்சைவ சாதூனாம் ஆத்மனஸ் துஷ்டிரேவச்ச. தர்மஸ்ய மூலம் வேதம், ஸ்மிருதிஷீலேச்ச தத்விதாம். வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள் பண்ணின ஸ்மிருதிஷீலே பி பிரமாணம், அதுவும் பிரமாணம் தான். இங்க ஷீலம் என்று ஒரு சப்தம் இருக்கு. அதுக்கு இந்த மனுஸ்மிருதி வியாக்கியானம் குல்லூகவட்ட வியாக்கியானத்தை பார்த்தால் அங்கே சொல்லுகிறார், இங்கே ஷீலம் என்றால் பிரம்மண்யதாதி ரூபம் என்று குல்லூகப்பட்ட வியாக்கியானம். பிரம்மண்யதா என்றால் என்ன என்பதற்கு ஹாரீதர் சொன்னதை இங்க பார்க்க வேண்டியது. தேவபித்ரு பக்ததா, சௌமியதா, அபரோபிதாபிதா, அனசூயதா, மிருதுதா,
அபாருஷ்யம், மைத்ரதா, பிரியவாதித்வம், கிருதக்ஞதா, சரண்யதா, காருண்யம், பிரசாந்திஷ்ச இது திரையோதச விதம் ஷீலம் என்று ராகத்வேஷம் இல்லாத மேற்கொண்ட குணங்கள் தான் ஷீலம் என்று ஹாரீத ஸ்மிருதியில் காட்டியிருக்கிறார்கள். இது பிரம்மண்யம். பேர்பட்ட குணங்கள் கொண்ட ஒரு ஸ்மிருதி கர்த்தாவின் குணங்கள் இவ்வளவு சொல்லி இருக்கு. அவள் பண்ணிருக்கக்கூடிய அனுகிரகித்திருக்கக்கூடிய பௌருஷயமான இந்த ஸ்மிருதி கிரந்தங்கள் முதல் வேதம் பிரமாணம், இப்பேற்பட்ட ஸ்மிருதிகள் பிரமாணம். அப்படியே என்ன சொன்னார்? ஆச்சாரச்சைவ சாதுனாம் ஆத்மனஸ் துஷ்டிரேவச்ச. சான்றோர்களின் ஆச்சாரம் அப்படி ஆத்மசந்துஷ்டி, வைகல்பிக்கே ஆத்ம துஷ்டி பிரமாணம் என்று கர்கர் சொல்லுகிறார், கர்கரிஷி. அப்படியே சான்றோர் பெரியோர்களின் ஆச்சாரம். அத எதிதே கர்ம விசிகித்சா வா விருத்தி விசிகித்சா வா ஸ்யாத் ஏதத்ர பிராமணாः சம்மர்ஷிணः. என்ன சொல்லிக்கொண்டு இருக்கிறது இங்கே? ஏதாவது டியூரிங் கான்ஃபிளிக்டிங் டைம்ஸ் இன் டிசைடிங் ஏ கர்மா கிரியா ஆக்ட் பிளைண்ட்லி ஃபாலோ ஏ சத்புருஷ பிராமணா. இப்படி சான்றோர்களின் ஆச்சாரமும் பிரமாணம் என்று இந்த மனுஸ்மிருதியின் வேதோகில தர்ம மூலம் ஸ்மிருதிஷீலேச்ச தத்விதாம் ஆச்சாரச்சைவ சாதுனாம் ஆத்மனஸ் துஷ்டிரேவச்ச என்று இது ஒரு மனுவின் திருவாக்கு. வேதः ஸ்மிருதி சதாச்சாரः ஸ்வஸ்ய ச பிரியமாத்மனः ஏதத் சதுர்விதம் பிராஹு சாக்ஷாத் தர்மஸ்ய லக்ஷணம் என்கிறான் மனு. வேதம், ஸ்மிருதி, சத்புருஷரின் ஆச்சாரம், அப்படியே இது தனக்கு ஹிதமா எது இருக்கோ அதுதான் தர்மத்தின் லட்சணம் என்று மனுவினுடைய வாக்கு. ஆச்சாரம் பெரியோர்கள் பண்ணதை இதுக்கு அனுகுணமாக, வேதத்துக்கு அனுகுணமாக, ஸ்மிருதிக்கு அனுகுணமாக பண்ணுறது சரிதான். ஆனால் ஒரு டம்பாச்சாரம் பண்ணுகிறது அல்ல, பார்க்கக்கூடியவன் ரொம்ப சிரேஷ்டனாக அவனுடைய அடையாளங்கள் தெரிகிறது. ஆனால் அங்கே ஆச்சாரத்தில் அவ்வளவா சிரேஷ்டத்தை இல்லாது போனால் தூஷிதோபி சரே தர்ம எத்திர தத்திர ஆசிரமே ரதः சமஹ சர்வேஷு பூதேஷு ந லிங்கம் தர்ம காரணம் என்று இது கூட மனுஸ்மிருதி வச்சனம். மனுஸ்மிருதி ஒன்னே கிடையாது. ததபி ஏஷः ஸ்லோகோ பவதி என்றால் என்ன? இது ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிராச்சீன ஸ்லோகம். இத்தே இது இந்த ஸ்லோகம் பிராச்சீன ஸ்லோகம். இத்தே மனு எடுக்கிறான் மனுஸ்மிருதியில், நரசிம்ம புராணத்தில் இருக்கு, அக்னி புராணத்தில் இருக்கு. இதே ஸ்லோகம் விஷ்ணு தர்மோத்தரத்தில் இருக்கு. ஆசிரம தர்மம் என்னவோ ஒருவனுக்கு அது பண்ணியே ஆகணும். அவன் சர்வபூத சுகிருத்தாய் பண்ண வேணும். இங்கே ஏதோ தண்ட புன்றாதிகள் தாரணம் மாத்திரம் ந தர்ம காரணம், நலிங்கம் தர்ம காரணம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இத்தை கவனிக்க வேண்டும். ஆகையால் வேஷபூஷணங்கள் தான் தர்மம் என்று கொள்ளக்கூடாது என்று ஒரு சந்தேசம், மனுவின் சந்தேசம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மோ நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹ. இந்த பண்ணக்கூடிய தர்மத்தில் whether you get results or not, ஸ்வதர்மம் பண்ணிதான் ஆகணும். விகுணः விகதः குணः யஸ்மாத் சஹ ஸ்வதர்மம் விகுணோபி ஸ்ரேயான் ஏவ, அது ஸ்ரேயஸ்கரம்தான். ஆனால் அந்த பரதர்மத்தில் குணம் இருக்கே, ஏதோ பரதர்மத்தை கவனித்து விட்டு அத்தை பண்ணால் அது என்றைக்கும் பயம்தான் கொடுக்கும். ஆகையால் ஸ்வதர்மம் தான் சிரேஷ்டம் என்று இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த பிரமாணம். பேர்பட்ட இந்த தர்மத்தின் லட்சணங்களே, குணங்களே, தர்மாச்சாரத்தை யாருக்கு உபதேசம் பண்ண வேணும் என்றால் அர்த்தகாமேஷு ஏவ சக்தானாம், யார் அர்த்த காமத்திலேயே இருக்கிறானோ அப்பேற்பட்டவனுக்கு தான் தர்ம ஞானம் விதியதே என்கிறான் மனு. தர்மமே விட்டு அர்த்த காமத்திலேயே சக்தனா இருக்கக்கூடியவனுக்கு தான் இந்த தர்மோபதேசம். பேர்பட்ட இந்த தர்மத்துக்கு ஸ்மிருதிகள் has listed 8 applications.
ஒன்னு இஜ்ஜா என்றால் ஹோமங்கள், அத்யயன, தியான, தபஹ, சத்தியம், க்ஷமா, தயா, அலோப இது மார்க அயம் தர்மஸ்ய அஷ்டவித ஸ்மிருதாக என்று ஒரு வச்சனம். தீஸ் ஆர் த 8 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தர்மா. இதோடு நிற்காமல் இந்த பிரமாணம் 8 லிஸ்ட் பண்ணிவிட்டது. அதுல அடுத்து சொல்லுகிறது, அத்த பூர்வச்சதுர்வர்கோ தம்பார்த்தம் அப்படி சேவியதே உத்தரஸ்து சதுர்வர்கோ மகாத்மன்யேவ திஷ்டதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்ன, முதல் நாள் இருக்கே இஜ்ஜா, அத்தியனம், தியானம், தபஹா, அது டம்பாச்சாரத்துக்கும் பண்ணக்கூடியவா பல பேர் இருக்கா. ஆனாக்கா இந்த அடுத்த நாள் இருக்கே சத்தியம், க்ஷமா, தயா, அலோபம், இது மகாத்மாள் இடத்துல தான் பார்க்கலாம். அத்த பூர்வ சதுர்வர்க பித்ருயான பதேஹித உத்தரம் தேவயானம் து சத்பி ஆச்சரித்தம் ததா என்றால், அந்த முதல் நாள் இருக்கே அந்த டம்பாச்சாரத்தாலும் பண்ணக்கூடியவர்கள் உண்டு. அந்த நாளே அவர்களுக்கு பித்ருயானம் தான் ஹிதம், மார்க்கம். ஆனா உத்தரத்தில் மகாத்மாக்கள் இந்த 4 எந்தெந்த ஆச்சாரம், சத்தியம், க்ஷமா, தயா, அலோபம் இருக்கே, இது மகாத்மாள் இடத்துல தான் பார்க்கலாம். அவர்களுக்கு தேவயானம் சித்தம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறது இந்த பிரமாணம். வேதங்கள், ஸ்மிருதி, அர்த்தசாஸ்திரம், மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் படிக்க வேண்டியது. they contain deep reflection of moral duties. ஈவன் அவைதிகமான பௌத்தன் கூட, புத்திசம் கூட, they call something called dhammas. அது தர்மத்தை பத்தி தான் அவ விசாரம் பண்றா. மகாபாரதத்தில் ஒரு வாக்கு, எதோ தர்மஹ ததோ ஜெயஹ என்றது. இதுக்கு மேல என்ன சொல்ல வேணும் தர்மத்தின் விசாரத்தை? மகாபாரதத்தில் அந்த சாந்தி பர்வா, அது பஞ்சம வேதமான மகாபாரதத்தில் இது 2 உபனிஷத் ஸ்தானத்தில் கொள்ள வேணும். அவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கிறார்கள் அந்த இடத்துல. அதிலே சாந்தி பர்வத்தில் ஒரு பிரமாணம், அஹிம்சா, சத்தியம், அக்ரோத, தபஹ, தானம், தமோ மதிஹி, அனுசூயாபி அமாத்சரியம், அனீர்ஷ்யா ஷீலமேவச்ச, ஏவம் தர்மஹ குருஷ்ரேஷ்ட கதிதா பரமேஷ்டினா. இதெல்லாம் சொல்ல வேண்டியது தேவையில்லை. இதெல்லாம் அஹிம்சா என்னது, சத்தியம் என்னது, அக்ரோதா, தபஹா, தானம் எல்லாம் தெரியும் எல்லோருக்கும். இதே சாந்தி பர்வத்தில் அடுத்த ஸ்லோகங்களால் கிருத்யா கிருத்திய விவேகம், சௌச்சம், ஸ்வேஷு தாரேஷு பிரஜனம், ஸ்வேஷு தாரேஷு சந்தோஷ, அத்ரோஹம், சத்யவச்சனம், ஆர்ஜவம், ஆன்றுஷம்சம், மார்தவம், ஆத்மஜானம், தானம், யஜ்ஞாஹா, வேததாரணம், சதாம் பூஜா என்றால் சத்புருஷர்களின் பூஜை, ஆர்ஜவம், திதிக்ஷா பொறுமை, இதெல்லாம் தர்ம சாதாரணோன் இருப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் தர்மராஜாவுக்கு. இதெல்லாம் யூனிவர்சல் தர்மங்கள், எல்லா ஆசிரமத்தாருக்கும் எல்லா வர்ணத்தாருக்கும். ஏஷ தர்ம பரோ ராஜன் பலவான் பிரேத்தியச்ச இஹச்ச, இது எல்லாம் இங்கும் பரலோகத்திலும் பலம் கொடுக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். தர்மாத் அர்த்தஹ, தர்மாத் பிரபவதே சுகம், தர்மேன லபதே சர்வம், தர்மசாரம் இதம் ஜகத்து என்று அரண்ய காண்டத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு வச்சனம். நாஸ்தி பூமோ தானசமம் நாஸ்தி தான சமோ நிதிஹி என்றால், பூமியில் தானத்துக்கு சமமான தர்மம் இல்லை, இதற்கு மேல்பட்ட நிதியும் இல்லை. நாஸ்தி சத்யாத் பரோ தர்மஹ ந அன்ருதாத் பாதகம் பரம். சத்தியத்தை காட்டிலும் பெரிய தர்மம் இல்லை, பொய் சொல்லுவது காட்டிலும் ஒரு பாபமும் இல்லை. நாஸ்தி வித்யா சமம் சக்ஷு நாஸ்தி சத்தியம் சமம் தபஹ, நாஸ்தி ராக என்றால் ஆசை, சமம் துக்கம், ராகத்தால் ஆசையால் துக்கம், நாஸ்தி தியாக சமம் சுகம், தியாகத்தால் சுகம். ஆன்றுஷம்சியம் பரோ தர்ம க்ஷமாச்ச பரமம் பலம், ஆத்மஜானம் பரம் ஜானம் ந சத்யாத் வித்யதே பரம். இதுக்கு பொருள் எல்லோருக்கும் புரிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். சுலபமாக தான் இருக்கு இந்த ஸ்லோகம். ஆனால் இங்கே அந்த சண்ட கௌஷிகனின் கதை சொல்ல வேணும், ஆனால் சமயம் இல்லை இப்பொழுது.
அது பாரதத்தில் இருக்கக்கூடிய கதை. அதை பார்த்து கொள்ளுவது. ஒருத்தனுக்கு தர்மமானது இன்னொருவனுக்கு அதர்மம் ஆகலாம். ஒருவனுக்கு ஒரு சமயம் தர்மமானது இன்னொரு சமயம் அதர்மம் ஆகலாம். அப்படியே சொன்னேனே, தர்மமானது காலம், யுகம், வியக்தி, வர்ணம், தேசம் பொறுத்து சிலதும் இருக்கும். தேசாச்சார விஹிதம் கர்ம எத்து சியாத் சாது சம்மிதம் தத் தேசஸ்ய தர்ம சியாத் நது சார்வத்ரிகோ மதஹா என்று யாக்ஞவல்கிய ஸ்மிருதி. ஆனால் சில தர்மங்கள் எல்லோருக்கும் சமமானது, யூனிவர்சல். அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிகிரஹ ஏதத் சாமாசிகம் தர்மம் சாதுர்வர்ணியே அப்ரவீத் மனுஹோ என்றால் யூனிவர்சல். இவையெல்லாம் 4 வர்ணத்தாருக்கும் இந்த 5 அப்ளிகபிள். எது? அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், நோ தெஃப்ட், சௌச்சம் மற்றும் இந்திரிய நிகிரகம். ஆகையால் இப்படி இருக்கு இந்த தர்மா என்பது ஒரு முதல் புருஷார்த்தமான தர்மத்துக்கு. நம்ம விற்பத்திகளை பார்த்தோம், பிரமாணங்கள் பார்த்தோம், அது எப்படி தர்ம கர்மா எல்லாம் பார்த்தோம். இவ்வளவு போதும் என்று நினைக்கிறேன். தர்மத்தின் விசாரத்தில் 4 புருஷார்த்தத்தில் இது முதலாவது தர்மம். ஸோ தர்மம் என்பது இட்ஸ் லீட்ஸ் ஒன் டு எ லைஃப் செட் வித் மாரல்ஸ். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் புருஷார்த்த. அடுத்த புருஷார்த்தம் அர்த்தம் என்றால் இதுக்கு சாதாரணமான பொருள் திரவியம், தனம், ஐஸ்வர்யம் என்றுதான். அர்த்தியதே இது அர்த்தः. பிரகர்ஷேன அர்த்தியதே. டு ஆஸ்க் ஃபார் வேர்ல்ட்லி ப்ராஸ்பரிட்டி, legitimate wealth for our livelihood, following dharma is the புருஷார்த்தா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இங்கே பணமொழி கேட்டிருப்போம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று. சர்வம் அர்த்தவதா ஜிதம் என்பர்கள். அர்த்தவான் யார்? பணம், காசு, செல்வம் உள்ளவன். இவனாலே எல்லாம் ஜெயிக்கப்படுகிறது. கிரியா சர்வே அர்த்தேபிய பிரவர்த்தந்தே. எல்லா செயல்களும் அர்த்தத்தால் தான் செல்லும். அந்த அர்த்தம் எப்படி இருக்க வேண்டியது என்றால், விவிருதேபிய அர்த்தேபிய ததஹ சம்ருத்தேபிய பர்வதேபிய இவாபகாஹா என்று சொல்லுகிறது இந்த பிரமாணம். என்றால் எப்படி நதிகள் பர்வதத்திலேந்து பிறந்து ஓடுகிறதோ, பர்வதேபிய ஆபக இவ, அதே போல கிரியாக சர்வே பிரவர்த்தந்தே. எல்லா கிரியும் பணத்தாலே தான் செல்லுகிறது. ஒரு பெரிய நதி இருக்கிறது, அது என்றைக்கும் உணர்ந்து போகாது. கிரீஷ்மே குசரித்தோ யதா, ஒரு குத்சித சரிச்ச என்றால் சின்ன சரஸ் தான் ஒலந்து போகிறது கிரீஷ்ம காலத்தில். அதே போல அர்த்தேனி விமுக்தஸ்ய புருஷஸ்ய அல்பச்சேதசஹ சர்வாஹ கிரியாக விச்சித்யந்தே. துட்டில்லாத அல்ப மனிதனாலே எல்லா கிரியைகளும் விச்சித்யந்தே. யதா கிரீஷ்மே குசரித்தோ யதா. அர்த்தேனை விமுக்தஸ்ய புருஷஸ்ய அல்பச்சேதசஹ விச்சித்யந்தே கிரியாக சர்வாஹ கிரீஷ்மே குசரித்தோ யதா. அர்த்த விஷயத்தில் அர்த்தம்தான் பிரபலமானது, புருஷார்த்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த பிரமாணங்கள். யஸ்யார்த்தாஸ் தஸ்ய மித்ராணி, யஸ்யார்த்தாஸ் தஸ்ய பாந்தவாஹ, யஸ்யார்த்தாஸ் தஸ்ய புமான் லோகே. இவன்தான் மனிதன். யஸ்யார்த்தாஸ் தஸ்ய ச பண்டிதா. இவனே பண்டிதன், அவனே பண்டிதன். பணம் இருந்தவனே மனிதன். அவன்கிட்டதான் மித்திரர்கள் வருவார்கள், பந்துகள் வருவார்கள். அவனே பண்டிதன். யஸ்யாஸ்தி வித்யம் ச நரஹ குலீனஹ ச பண்டிதஹ ச ஸ்ருதவான் குணஜ்ஞஹ ச ஏவ வக்தா ச ச தர்ஷனீயஹ சர்வே குணாக காஞ்சனம் ஆශ්‍රயந்தி என்று இது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், எல்லோருக்கும் தெரியும். எல்லாம் அர்த்தத்தில் தான் லோகமெல்லாம் செல்லுகிறது என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரமாணம். யஸ்ய அர்த்தஸ்ய ச விக்ராந்தஹ, எல்லா ஜெயித்தவன். யஸ்ய அர்த்தாஸ்ய ச புத்திமான். யஸ்ய அர்த்தாஸ மகாபாகஹ, அவனே ஆதர்ஷ புருஷன்.
யஸ்யார்த்தாக ச குணாதிகः, அவனே குணவான். ஆகையாலே பணத்தாலே தான் ஏதானி சர்வாணி பிரவர்த்தந்தே. எது? அர்ஷः, காமश्च, தர்ப்பश्च, தர்மः, குரோத, ஷமோ, தமः. அர்த்தாத் ஏதானி சர்வாணி பிரவர்த்தந்தே. அர்த்தத்தாலே உண்டாகிற சுகிருத்தத்தை இப்போ பார்த்தோம். அதனால உண்டாகிற ஒரு துக்கத்தை இப்போ மேற்கொண்டு பிரமாணங்களாலே சொல்லுவேன். பாரதத்தில் இருக்கக்கூடியது அர்த்தானம் அர்ஜனே துக்கம், ஆர்ஜிதானாம் து ரக்ஷனே. ஆனால் பணத்தை சம்பாதிப்பதிலும் துக்கம், அத்தை காப்பாற்றுவதிலும் துக்கம், நாஷே துக்கம், வியே துக்கம், திகர்த்தம் துக்கபாஜனம். அந்த அர்த்தம் நாசமானாலும் செலவு பண்ணினாலும் துக்கம்தான். ஆகையால் அதுக்கு திக்காரம். இட் இஸ் நத்திங், அர்த்தம் இஸ் நத்திங் பட் அ பார்ட் ஆஃப் துக்கா. அர்த்தவாந்தம் நரம் நித்யம் பஞ்சாபிக்னந்தி சத்ரவஹ, ராஜா சோரஸ்ச தாயாதாக, பூதாணி க்ஷய ஏவச்ச. பணம் இருந்தவனே 5 சத்ருகளும் நித்தியமும் ஹிம்சிப்பர்களாம். யார் யாரது என்றால், ராஜா, திருடன், தாயாதிகள், அப்படியே இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ், அப்படியே செலவு கூட. தீஸ் ஆர் த 5 எனிமீஸ் ஆஃப் அர்த்த. ஆகையால் அர்த்தமேவ அனர்த்தஸ்ய மூலமித்யவதாரய. அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி ததஹ சுகலேஷஹ சத்தியம் என்கிறார் பகவத் பாதர் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் பஜகோவிந்தத்தில். யால் அர்த்தமேவ அனர்த்தஸ்ய மூலம், அர்த்த பிராப்திர் மகத் துக்கம், ஆகிஞ்சன் பரம் சுகம், உபத்ரவேஷு ச அர்த்தானாம் துக்கம் மீ நியதம் பவேத். அர்த்தத்தின் அதனால வரக்கூடிய உபதிரவத்தினாலே துக்கம் உண்டாகியே தீரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த பிரமாணங்கள். தனலாபேன திருஷ்ணாய ந திருப்திர் உபலப்யதே, லப்தாஸ்ரயோ விவர்தேதா சம்மித்த இவ பாவகா. தனத்தில் வரக்கூடிய அந்த கிரீடினஸ், இந்த கிரீடினஸுக்கு என்றைக்கும் திருப்தியே இருக்காதாம். எப்படி இருக்காது என்று சொல்லுகிறேன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார்கள். ஜொலிக்கிற அக்னிவுக்கு எவ்வளவு விறகு போட்டாலும் அது தகித்து விடும், திருப்தியே இருக்காது. எவ்வளவு போட்டாலும் தகிக்கிறது. அக்னிக்கு ஆஸ்ரய ஆஷா என்று அவனுக்கு ஒரு பேர். இதெல்லாம் மகாபாரதத்தில் சொன்னது. இதுக்கெல்லாம் பல கதாபாகங்களை சொல்ல வேண்டியது, அதுக்கு சமயம் இல்லை இப்பொழுது. அதெல்லாம் அந்த இடத்துல இந்த பிரமாணங்களை அந்தந்த இதிகாச புராணங்களில் தேடிக்கொண்டால் அங்க பார்த்து கொள்ளுவது. ராஜதः சலிலாத் அக்னேஹே சோரதः ஸ்வஜனாதபி அர்த்திப்யः காலஸ்தஸ்மாத் நித்யம் அர்த்தவதாம் பயம். சில பிரமாணங்கள் அர்த்தத்துக்கு சுகத்தை காட்டினது, சிலது துக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது அர்த்தத்தால் வரக்கூடியதை. தர்மத்தில் அந்த சுபாவம் கிடையாது. தர்மம் அதர்மம் என்று பிரிவு. இங்கே அர்த்தத்தால் சுகம் துக்கம் என்று பிரிவு. அர்த்தவதாம் பயம் என்றால் அர்த்தம் இருப்பவர்களுக்கு நித்திய பயமா. யாராலே? ராஜர்களாலே, பிகாஸ் ஆஃப் டாக்ஸேஷன். பஞ்சபூதங்களாலே, ஏதோ ஃப்ளட்ஸ், எர்த்குவேக், கெலாமிட்டிஸாலே பணமே போயிடலாம். சோராத் பயம், ஸ்வஜனாத் பயம், அர்த்திபியஹ காலத்தः நித்தியம் அர்த்தவதாம் பயம் என்று அர்த்தேஷேயசி சாசக்தः நரஹ ஸ்ரேயோ ந விந்ததே அர்த்தாகம சர்வே மனோமோக விவர்தனாக கார்பண்யம் தர்ப்பமானோச்ச பய உத்வேக ஏவச்ச அர்த்தஜானி விது பிராஜ்ஞாக துக்கான் ஏதானி தேகினாம். எல்லாம் பாரதம்தான். பைசார் சேர்ந்தால் மனோமோகம் அதிகம் பண்ணுகிறது. இதோட கார்பண்யம், தர்ப்பம், அகங்காரம், பயம், உத்வேகம் என்றால் ஆங்ஸைட்டி, இவையெல்லாம் வந்து சேருகிறது. கர்வாபிமான
அகங்காரஹ மானச்சித்த சமுன்னதி என்று அமரம். துக்கானி ஏதானி இது பிராஜ்ஞாஹ விதுஹு. பிராயேண அர்த்தாக கதரயானாம் ந சுகாய கதாச்சன இயசாத்மோபதாபாய மிருதஸ்ய நரகாய ச. தானம் போகோ நஷஸ் திஸ்ரோ கதயோ பவந்தி வித்தஸ்ய யோ ந ததாதி ந புங்க்தே தஸ்ய திருத்தீய கதிரேவ பவந்தி. துட்டுக்கு 3 அவுட் கோயிங் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த பிரமாணம். தானம், போகம் மற்றும் நாசம். எவன் தானமும் பண்ணாமல் தானும் அனுபவிக்காமல் இருக்கிறானோ அப்பொழுது அந்த துட்டுக்கு நாசம்தான் கதி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறது. தனேன கிம் என்ன ததாதி ந அஷ்ணுதே பலேன கிம் ஏன ரிபுன்ன பாததே ஸ்ருதேன கிம் ஏன ந தர்மமாச்சரேத் கிமாத்மனா யோ ந ஜிதேந்திரியோ வஷி. தானம் பண்ணாமல் இருந்த அந்த தனத்தாலே என்ன, சத்ருவை பாதிக்காமல் இருக்கக்கூடிய அந்த பலத்தாலே என்ன, தர்மம் பண்ணாமல் வேதாத்தியனம் பண்ணினால் என்ன, ஜிதேந்திரியனா இல்லாமல் ஆத்ம தியானம் இருந்தால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இது இந்த பிரமாணம். வித்யையும் அர்த்தமும் சேர்ந்து க்ஷணஷ கணஷைவ வித்யாம் அர்த்தஞ்ச சாதையேத். க்ஷணத்தியாகே குதோ வித்யா கணத்தியாகே குதோ தனம். வித்யை இருக்கே, வித்யை மற்றும் அர்த்தத்தை என்றைக்கும் மிருத்யுவே இல்லை என்பது போல யுவா போலே அத்தை சம்பாதிக்க வேணும். ஒரு க்ஷணம் விட்டாலும் எங்கே வித்யை சித்திக்கிறது, டைம் இஸ் சோ ப்ரெஷியஸ் இல்லையோ, அப்படியே ஒரு பைசா விட்டாலும் தனம் எங்கே சுழற போகிறது. அஜர அமரவத் பிராஜ்ஞய வித்யாம் அர்த்தஞ்ச சாதயேத் கிரஹீத இவ கேசேஷு மிருத்யுனா தர்மமாச்சரேத். வித்யை மற்றும் அர்த்தத்தை மிருத்யுவே இல்லை என்பது போல யுவா போல அடைய வேணும். ஆனால் தர்மத்தை மட்டும் வயசு இருக்கே என்று நினைத்து இட் ஷுட் நெவர் பி போஸ்ட்போன். இப்படி பல பிரமாணங்களாலே தர்மமும் அர்த்தமும் பார்த்தோம். காமம் என்பதும் கூட அர்த்தம்தான். அர்த்தமும் அர்த்தமே. அர்த்தம் என்றால் தட் வி ஆஸ்க் ஃபார். இப்போ இரண்யாட்சம் இரண்ய கசிப்பு விஷயத்தில் இவர்கள் அமரத்துவம் சதுர்முகனிடத்தில் பிரார்த்தித்தார்கள். இங்கே அமரத்துவத்தில் அர்த்தத்துவம் இவர்களுக்கு. ஆகையால் அர்த்தம் என்பதை தர்மம் கூட அர்த்தம்தான், காமம் கூட அர்த்தம்தான். இவ்வளவும் அர்த்தத்தின் விஷயத்தில் போரும் என்று நினைக்கிறேன். இதிகாச ஸ்மிருதி புராணங்களை கொண்டு அர்த்தத்தால் உண்டாகக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம். மூன்றாவது கடைசி புருஷார்த்தம் காமம். காமியந்தே இது காமாக. இங்கிலீஷ் சொல்றதான டிசைர், சென்சரி பிளஷர். இந்த காமா இஸ் a root for all actions. டிசைர் பலவிதமா இருக்கலாம். சோஷ்டுதே சர்வான் காமான் ச பிரம்மணா விபஸ்சித என்கிறது தைத்திரேயத்தில். அதற்கு பாஷ்யம் பார்த்த போது ரங்கராமானுஜ பாஷ்யம் காமியந்தே இது காமாக கல்யாண குணாக என்று பாஷ்யம். இங்கே டிசைர் எம்பெருமானின் கல்யாண குணம்தான். மத்தனங்காமங்கள் மாத்து ஆண்டாள் சொல்கிறாள். காமையே வைஷ்ணவத்துவம் து சர்வ ஜன்மசு கேவலம் என்று ஜிதந்தா ஸ்தோத்திரம். இந்த காமியத்துவம் வைஷ்ணவத்தில். இதெல்லாம் அமாங் டிசைர், சிரேஷ்டமான டிசைர்ஸ். சாதாரணமான டிசைர் கூட உண்டு மனிதனுக்கு. கிஷ்கிந்தா காண்டத்தில் ஹித்வா தர்மம் ததார்த்தம் ச காமம் எஸ்து நிஷேவதே ச விருக்ஷாக்ரே யதா சுப்தஹ பதிதஹ பிரதிபுத்தியதே என்று ஒரு பிரமாணம். தர்மத்தை அர்த்தத்தை விட்டுவிட்டு ஒரு காமத்திலே எவன் தொடங்க கொள்ளுவனோ, it is like a man asleep on the tip of the tree, waking up only to realize that he has already fallen down. பாரதத்தில் ஏயாதி வார்த்தை. நஜாத்து காமஹ காமானாம் உபபோகேன சாம்யதி அவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூய ஏவாபி வர்ததே.
காமஹா காமானான் உபபோகேன ந ஜாது சாமியதி. காமமானது எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்தியே இருக்காதாம். கிருஷ்ணவர்த்மா இவ, எத்தனை போட்டாலும் அக்னி எரியதான் போகிறது. அதே போல காமம். சொன்னேனே, அக்னிக்கு ஆஸ்ரய ஆஷா என்று பேர். ஆஸ்ரய அஷ்னாதி இது ஆஸ்ரய ஆஷா. எவ்வளவு விறகு போட்டாலும் நெய் போட்டாலும் எல்லாம் தகிக்கிறது அக்னி. எவ்வளவு காமத்தை அனுபவித்தாலும் இன்னும் வேணும் என்றுதான் தாகம் இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த பிரமாணம். அக்னிர் விப்ரோ யமோ ராஜா சமுத்திரம் உதரம் கிரகம் சப்த ஏதானி ந பூரியந்தே பூரியமான புனப்புனஹா என்று ஒரு பிரசித்தமான ஸ்லோகம். இந்த 7க்கும் எப்பொழுதும் திருப்தியே இருக்காது என்று பிரசித்தமான வச்சனம். அக்னி, விப்ரன் பிராமணன், யமோ ராஜா, சமுத்திரம், உதரம், கிரகம். காமம் என்பதே, அந்த டிசைர் என்பதே அப்படி திருப்தி இல்லாததுதான் அந்த டிசைர் என்றது. தட் சம்டைம்ஸ் மெச்சூர்ஸ் டு கிரீடினஸ் அண்ட் ஆவரிஷ்னஸ். ஒரு ஸ்லோகம். காமினஹ கிருபணா லுப்தாக புஷ்பேஷு பலபுத்தயः அக்னிமுத்தா தூமதாந்தாக ஸ்வம் லோகம் ந விந்தந்திதே. இந்த இச்சை டிசைர் வளர்த்து கொள்ளுவன் தான் காமி. தானத்தில் அசக்தி இல்லாதவன் தான் கிருபணன். லுப்தகா என்றால் கிரீடி. லோகத்தில் இந்த 3 இப்பேற்பட்டவர்கள் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறது நாம் பார்க்கிறோமே என்றால், இங்க பாகவதம் சொல்லுகிறது இது சுகமே அன்னு என்று. இவர்கள் புஷ்பேஷு பலபுத்தய, அந்த மரத்தில் இன்னும் பலமே இல்லை, புஷ்பிதமாக தான் இருக்குது இன்னும். அந்த புஷ்பிதமானத்தையே பலம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். திருவிருத்தத்தில் ஆழ்வார் சொல்லுகிறார், கனியின்மையில் கருக்காய் கடிப்பவர் போல் என்று. ஆழ்வாரின் திருவுள்ளம் அங்கே திருநாமத்தின் விஷயம். அத்தை கொள்ளக்கூடாது இங்கே, இந்த வாக்கியத்தை மட்டும் கொள்ள வேணும் இங்கே. அதே போல் புஷ்பே பலபுத்தயா இங்கே. காமிகன் ஆசைப்பட்டு அத்தை அடைந்தான். கிருபணன் கொடுக்காமல் தனக்கே வைத்துக் கொண்டான். லுப்தனானவன் இன்னும் வேணும் என்று சேர்த்து கொண்டான். இப்படி இவர்களின் பலத்தில் புத்தி. இவர்களுக்கு பல விஷயமே தெரியாது. பலம் என்பது என்ன என்றே தெரியாது. ஒருவன் யஜ்ஞம் பண்ணினான், அவர்களுக்கு ஸ்வர்க்கம் கிடைத்தது. ஆனால் இவர்களுக்கோ யஜ்ஞம் பண்ணினார்கள், ஸ்வம் லோகம் ஸ்வர்க்கம் ந விந்தந்தி. ஏனென்றால் அக்னிமுக்தாக தூமதாந்தாக, அக்னியில் மோகம் கொண்டார்கள், தூமத்தால் they got tired. இது எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ அவ்வளவுதான் பலம். முக்தன் என்பதற்கு முக்த சுந்தர மூடையோகோ என்று அமரம். ஸோ காமமானது, the desire can lead to avariciousness. சததம் யஸ்ச காமார்த்தி நேதரா வனுதிஷ்டதி மித்ராணி தஸ்ய நஷ்யந்தி தர்மார்த்தாபியாம் ச ஹீயதே. ஆகையால் தான் யார் ஒருவன் காமத்தை மட்டும் அனுஷ்டிப்பனோ அவனுக்கு மித்ரநாசம் ஏற்படுகிறது, தர்மார்த்தமும் கைவிடுகிறது. தர்ம மார்க்கத்தில் அர்த்தத்தை அடைந்து காமானுபவம் பண்ணுவதுதான் இங்கே நியமம். 3ஐயும் சமமாக அனுஷ்டிக்க வேண்டியது ஒரு ஜீவன் என்று. இதுதான் காமத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம். How to handle your desires, this is the answer. தஸ்ய தர்மார்த்த ஹீனஸ்ய காமாந்தே நிதனம் துருவம் கிரீடத்தோ ரமமானஸ்ய மீனஸ்ய ஏவ அம்பசக்ஷே. இப்படி காமம் ஒன்றிய தர்மார்த்தத்தை விட்டு அனுபவிக்கிற ஒருவனுக்கு அந்த காமாந்தியத்தில் நிதனம் தான் சித்தம். எப்படி என்றால், சதா குளத்தில் நீராடிக்கொண்டு இருக்கிற மீன்கள் எப்படி குளம் வத்தி போனால் அவைகள் போகிவிடுமோ அதே போலதான் இந்த காமனுக்கு அவனின் திசை. இதுக்கு ஒரு சரித்திரத்திலேயே பார்க்கலாம். சந்தனு மற்றும் சத்தியவதியின் 2 பசங்கள், சித்ராங்கத மற்றும் விசித்திர வீரியன் என்பவர். சித்ராங்கதன் கந்தர்வ யுத்தத்தில் போய்விடறான். விசித்திர வீரியன் காசி ராஜாவின் பெண்களான அம்பே அம்பாலிகையை திருமணம் பண்ணிக்கொண்டு அவன் ராஜாவானாலும் ஸ்திரீ காமனாய் நோவினாலே
அந்த ஸ்திரீ காமத்தாலே அவன் நோவு சாத்தி கொண்டு அவன் போய்விடுறான். காமம் ஒன்றையே பிடித்தால் அதனாலே நிதனம்தான் சித்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த பிரமாணம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பர்கள். அதிகமானால் துக்கம்தான் சித்திக்கிறது. ஏதாவது இருக்கட்டும் வஸ்து. இப்போ உதாரணத்துக்கு ஆயுர் வைகிருதம் என்ற வேதம் என்றால் என்ன? ஆயுசுக்கு நெய் தான் சொல்யூஷன் கொள்ள வேணும் என்று என்றால் என்ன பொருள்? மிதமாக சேவித்தால் நெய் ஔஷதம், அதியானால் அதே மரணம், ரோக வியாதிகளை கொண்டுவிடும். அதை நம்ம பார்க்கலாம். காண்டவ தகனத்தில் அக்னி ஹோமத்தால் நெய் குடித்து குடித்து ரோகம் வந்து விட்டது அக்னிக்கு. ஆகையால் அந்த காண்டவ வனத்தை ஆக்னேய அஸ்திரம் விட்டு அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் அக்னி. காண்டவ வனத்தில் அநேக ஔஷதங்கள் இருக்கு, அத்தை நான் பக்ஷிக்க வேணும். ஆகையால் நீ அந்த ஆக்னேய அஸ்திரம் பிரயோகம் பண்ணி அந்த காண்டவ வனத்தை தைத்து விடு என்று சொல்லுகிறான். அவன் ரோகம் சாத்தி கொண்டான் அந்த அக்னியில் ஹோமத்தில் நெய் குடித்து குடித்து. ஆகையால் எவ்வளவு மிதமாக இருந்தால் அது ஔஷதம், அதியான்றால் அதே ரோகத்துக்கு காரணம். விதுர நீதியில் ஒரு வார்த்தை, அசந்துஷ்டோ த்விஜோ நஷ்ட சந்துஷ்ட மஹீபதி. இங்க விதுர நீதி ஸ்லோகம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? அசந்துஷ்டனாயிருக்கிற த்விஜனுக்கு த்விஜத்துவம் போகிவிடும். ஒரு பிராமணன் அசந்துஷ்டனாய் இருந்தால் அது அவனுடைய தர்மம் கிடையாது, அவனுடைய த்விஜத்துவமே போகிவிடும். அதே போல இத்தியை அனுசரித்து ராஜா கூட சந்துஷ்டி இருந்தால் அப்போ அவன் டாக்ஸ் கலெக்ஷன் பண்றதே வேண்டாம், எதுவும் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், எல்லாம் இப்படி சந்துஷ்டியா இருந்துட்டால் அப்போ நஷ்டமே ஆகிறது இல்லையோ? ஆகையால் ராஜனுக்கு சந்துஷ்டி இருக்கக்கூடாது, அதே த்விஜனுக்கு இருக்க வேண்டியது என்று இது நீதி வச்சனம், விதுர நீதி. ஆகையால் என்ன மார்க்கம் என்ன என்றால், தஸ்மாத் தர்மார்த்தையோர் நித்தியம் ந பிரமாத்யந்தி பண்டிதாக. ஆகையால் கேவல காம பிடிக்காமல் தர்மார்த்தத்தையும் பண்டிதர்கள் ஏகாகிரதையோடு அதை விடுவதே கிடையாது. பிரமாதம் என்றால் ஓஹோ சக்கர பொங்கல் பிரமாதமா இருந்தது, புளியோரே பிரமாதமா இருந்தது, அதில்ல பொருள். பிரமாதோ அனவதானதா. இது காமத்தின் விஷயம். காமம் என்றால் டிசைர்ஸ். இப்படி திரிவர்க்கத்தின் விசாரங்கள் ஸ்மிருதி இத்தியாச புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் பல ஸ்லோகங்கள் இருக்கு, பார்த்து கொள்ளுவது. யால் என்ன மார்க்கம் என்றால், ஒரு தார்மீகமான மார்க்கம் ஏது என்றால், மிதமான தார்மீகமான மார்க்கத்தில் ஹிதமாக இருக்கக்கூடிய அர்த்தம், ஹிதமாக இருக்கக்கூடிய காமம். அதனால ஒரு வாழ்ச்சி எப்படி என்றால், யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானந்த கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. நியாய மார்க்கத்தில் தர்மத்தில் பிரவர்த்தித்தவனுக்கு எல்லோரும் சகாயம் பண்ணுவார்கள். ஏன் பசு பட்சிகள் கூட சகாயம் பண்ணக்கூடியதுதான். ஆனால் அதர்மத்தில் சென்றவனுக்கு பிறந்தவர்களும் கைவிடுவார்கள் என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள். இதை எங்கே காணலாம்? எல்லோருக்கும் தெரியும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனுக்கு பட்சிகள் கூட, பசு பட்சிகள், ஜட்டாயு, பல்லூகா, பல்லூகா என்றால் ஜாம்புவந்தன், இவர்களும் சகாயம் பண்ணினார்கள். ஆனால் ராவணனுக்கு கூட பிறந்தவனான விபீஷணனை கைவிட்டான் என்பது பார்க்கலாம். ஆகையால் இந்த மூன்று திரிவர்க்கத்தின் புருஷார்த்தத்தின் ஞானம் இருக்கே, அது ரொம்ப பிரதானமா இருக்கு இன் லீடிங் எ மாரல் லைஃப், டு லீவ் எ எத்திக்கல் லைஃப். விஷ்ணு சாஸ்திரநாமத்திலே தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்ம, அர்த்தார்த்தி ச அர்த்தமாப்னுயாத், காமான் அவாப்னுயாத் காமி, பிரஜார்த்தி பிராப்னுயாத் பிரஜம் என்கிறார் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில். என்றால் என்ன? தர்மத்தை இச்சித்தவன் தர்மத்தையும், தனத்தை இச்சித்தவன் தனத்தையும், அநேகமான ஆசை கொண்டவன் தன் ஆசையை, புத்திரன் அபேட்சித்தவனுக்கு பசங்கள் அடைகிறான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. பகவத்பாதர் கூட, சங்கர பகவத்பாதர் பஜகோவிந்தத்தில், மூடஜனைஹி தனாகம திருஷ்ணா குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணா என் லபசே நிஜ கர்மோபாத்தம்
அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்திக சுக லேசக சத்தியம் என்று இது பஜகோவிந்தத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு திருவாக்கு. தர்ம அர்த்த காமம் இந்த மூன்று காமமே, மூன்றும் அர்த்தமே. ஆனால் ஏவமேவ பிருதக் திருஷ்டுவா தர்மார்த்தௌ காமமேவச்ச ந தர்ம பர ஏவ ஸ்யாத் நச்ச அர்த்தபரோ நரஹ ந காம பரமோ வாஸ்யாத் சர்வான் சேவேத சர்வதா என்று ஒரு வச்சனம். இந்த மூன்றையும் தர்மார்த்த காம மூன்றையும் திருவர்க்கத்தையும் பிருத்துக்கா அறிந்து கொண்டு கேவல தர்மபரனாயும் இருக்கக்கூடாது, கேவல அர்த்தபரனாவும் இருக்கக்கூடாது, கேவல காமபரனாயும் இருக்கக்கூடாது. மூன்றையும் சர்வதா அனுபவிக்கக்கூடியதா அனுஷ்டிக்க வேண்டியது. ஏதாவது ஒன்றில் தோஷம் ஏற்பட்டாலும் அது நாசம்தான். இதுக்கு காளிதாசனுடைய குமார சம்பவத்தில் ஒரு வார்த்தை, அனந்தரத்த பிரபஸ்ய ஹிமம் ந சௌபாகிய விலோபி ஜாத்தம் ஏகோஹி தோஷோ குணசன்னிபாதே நிமஜ்ஜ அதீதோஹோ கிரணேஷு அங்கஹ இவ. இது காளிதாசனுடைய குமார சம்பவத்தில் ஒரு ஸ்லோகம். சந்திரனின் கிரணத்தில் அந்த அவனின் களங்கமாவது எப்படி அவனுக்கு சோபையாய்தான் இருக்கு, அதே போல இமாலயத்தில் எவ்வளவு ரத்னங்கள் நிறைந்திருக்கு. அந்த ரத்னங்கள் கூடியிருக்கிற இந்த ஹிமாலயத்தில் ஏதோ ஒரு தோஷம், அந்த பிரதேசம் ரொம்ப குளிர் பிரதேசம் என்கிற ஒரே தோஷம் தானே. ஹிமாலயத்தின் குணசாகரத்தில் இந்த ஒரு தோஷம் அடங்கிவிட்டது என்கிறான் காளிதாசன். ஆகையால் பல குணங்கள் இருந்தால் ஒரு தோஷம் அடங்கி போகிறது என்று காளிதாசனின் திருவுள்ளம். அதற்கு வத்திரேகத்தில் கடகற்பரா என்பவன் வத்திரேகத்தில் இதே ஸ்லோகத்துக்கு சொல்லுகிறான், ஏகோஹி தோஷோ குணிசன்னிபாத்தே நிபஜ்ஜ அதீந்தோ இதியோ பபாஷா. அவன் காளிதாசன் சொல்ல யார் இப்படி சொன்னானோ, நியூனம் திருஷ்டம் கவி நாபி தேன, நான் அபி தேனா என்று பிரித்து பார்த்தால் அந்த கவிக்கு கூட யார் இப்படி சொன்னானோ அந்த கவிக்கு கூட இது தெரியாமல் போகிவிட்டதே என்று சொல்லுகிற ஒரு பொருள் வருது. இல்லைனா சேத்து தென் நாபிதன் என்றால் அவனுக்கு பார்பர் நாபிதன் என்றார். இந்த கடகற்பரா என்றவன் இப்படி சொல்லுகிறான், ஒரு தோஷம் பல குணங்களாலே அடங்கிவிட்டது என்றான் காளிதாசன். கடகற்பரன் சொல்றான், தாரித்ய தோஷோ குணராசி நாசா. வத்திரேகத்தில் இவனுடைய திருவாக்கு, தாரித்யம் என்கிற ஒரு தோஷம் ஒருவனில் இருந்தால் போருமே, அத்தனை குணங்களையும் அது முழுங்கிவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆகையால் காளிதாசனுக்கும் கடகற்பரனுக்கும் அவர் சொன்ன வாக்கு பிரகாரம் ஒரு தோஷம் இருந்தாலும் அது பல குணங்களை முழுங்கிவிடும். இன்னொரு விசாரத்தில் ஒரு தோஷம் இருந்தால் பல சிரேஷ்டமான குணங்கள் இருந்தால் அதால் தோஷம் அடங்கி போகிவிடும் என்று இப்படி சொல்ல, இதே விசாரத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம், எத்தனை அவயவ சோபை இருந்தால் என்ன, சமுதாய சோபை என்ன, பரிபூர்ணமாய் இருக்கிற சர்வாங்க சௌந்தர்யம் கொண்ட ஒரு ரூபவதிக்கு ஒரு ஸ்வித்ர தோஷம் என்பது இருந்தால் எப்படியோ அப்படி லோபம் என்பது கிஞ்சித் இருந்தாலும் போரும். யசஸ்விகளில் இருக்கிற யசஸ் என்ன, குணிகளில் இருக்கிற குணம் என்ன, இந்த யசஸையும் குணத்தையும் லோபம் ஹந்தி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் ஸ்லோகம். யசோ யசஸ்வினாம் சுத்தம் ஸ்லாக்யா ஏ குணீனாம் குணாஹ லோபஹ ஸ்வல்போபிதான் ஹந்தி ஸ்வித்ரோ ரூபம் இவேப்சிதம். ஸோ இதெல்லாம் மனசில் தரித்து கொண்டு இவ்வளவு பிரமாணங்களும் இன்னும் பல பிரமாணங்கள் அந்த இதிகாச புராணங்களை பார்த்து கவனித்து ஜிக்ஞாசை பண்ண வேணும். ஸ்வரூப ஸ்வபாவம் ஆஃப் த்ரிவர்காஸ் has to be again pursued and then implemented
in one's life. So, this is the understanding of Swarupa and Swabhava of Trivargas. And idella Vedas have explicitly, profoundly elaborated. அத்தே ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் அங்கங்கே ஒரு அர்த்தவாதத்தின் மூலமாக பல விசாரங்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் கவனிக்க வேண்டியது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்க்ளூட் டுடேஸ் Q&A. Hope I have answered. காளிதாசன் ரகுவம்சத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அந்த ரகுவம்ச ராஜாக்கள் ராஜரிஷிகள் எப்படி இருந்தார்கள் என்று. சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயேஷினாம் வார்த்தக்கிய முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜாம் என்ற வார்த்தை என்றால், பால்யத்தில் ஒருவன் இந்த ஆர்த்த காமத்தில் ஆசைப்படாமல் அத்தியன காலத்தில் அதீதி போத ஆச்சரணம் நன்றாக பண்ண வேணும். யௌவனத்தில் தான் ராமன் சீதையோடு எப்படி ரமித்தானோ அப்படி அர்த்த காமாதி விஷய சுகானுபவம் பண்ணிக்கொண்டு இருந்து வார்த்தக்கியத்தில் முனிவிருத்தி, பிற்பாடு யோகத்தில் பிராணத்தியாகம் பண்ண வேண்டியது என்று இத்தை சொல்லிக்கொண்டு அடியனுடைய இன்றைய Q&A முடித்துக் கொள்கிறேன். Hope I have answered all the 4 queries. The last one was the detailing of the Trivargas. Hope all are answered. Srimate Ramanujaya Namaha.